பிரித்தானியாவில் வசிக்கும் மக்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் வீட்டு உணவு கழிவு கூடையில் தவறுதலாக ஒரு பொருளை போட்டால் கூட உங்கள் குப்பை சேகரிக்கப்படாமல் அப்படியே விடப்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. டிக்டாக்கில் த நம்பர் ஒன் பின்மேன் என அறியப்படும் குப்பை சேகரிப்பு நிபுணர் ஒருவர் மக்கள் அடிக்கடி செய்யும் ஒரு பாரிய தவறு குறித்து எச்சரித்துள்ளார். தோட்ட கழிவுகள் பலரும் புல் வெட்டப்பட்ட கழிவுகள், பூக்கள் மற்றும் சிறிய கிளைகளை உணவு கழிவு கூடையில் போடுகிறார்கள். இது முற்றிலும் தவறானது. உணவு கழிவுகளும் தோட்ட கழிவுகளும் வெவ்வேறு முறைகளில் மறுசுழற்சி செய்யப்படுகின்றன. உணவு கழிவுகள் அனரோபிக் டைஜஷன் முறைக்கு உட்படுத்தப்படும் அதேவேளை தோட்ட கழிவுகள் தனியாக உரம் தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றன. இவை இரண்டையும் ஒன்றாக கலந்தால் முழு மறுசுழற்சி செயல்முறையும் பாதிக்கப்படும். உங்கள் உணவு கழிவு கூடையில் புல் அல்லது கிளைகள் இருப்பதை குப்பை சேகரிப்பவர்கள் அவதானித்தால் அவர்கள் அந்த தொட்டியை வெறுமையாக்க மாட்டார்கள். இதனால் உங்கள் வாசலில் குப்பை தேங்கி துர்நாற்றம் வீசும் நிலை ஏற்படும். குப்பை சேகரிப்பாளர்கள் உங்கள் குப்பையை நிராகரிக்க வேறு சில காரணங்களும் உள்ளன. குப்பை தொட்டியின் மூடி சரியாக மூடப்படாமல் இருப்பது, தொட்டி அளவுக்கு அதிகமான பாரத்தோடு இருப்பது, தவறான பொருட்களை மாற்றி போடுவது, உதாரணமாக பேப்பர் தொட்டியில் உணவை போடுவது, தொட்டிக்கு வெளியே மேலதிகமாக குப்பை பைகளை வைப்பது போன்ற காரணங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. தோட்டக் கழிவுகள் இருந்தால் அதனை உரம் தயாரிக்கும் தொட்டியிலோ அல்லது அதற்கென ஒதுக்கப்பட்ட பெரிய பச்சை நிற தொட்டியிலோ போடுங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உள்ளூராட்சி சபையின் இணையதளத்தில் சரிபார்த்துக் கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.